அன்பான உறவுகள் சிறப்பு. அனைவருக்கும் இனிய புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே 11/12/2024 மற்றும் ஒரு புதன் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். மனித நேயம் உணர்த்தம் டிசம்பர் மாதத்தோடு இணைந்திருக்கின்றோம். வளமையை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகளுக்குள் செல்லலாம். சிந்தனை நேரம் பொறிச்சல் 10 மணிக்கு குடும்பங்கோலையும், 11 மணிக்கு அதா இதா ஞானரசன் அவர்களே அதா இதா ஆமா. கருணைக்கொலையை பற்றி. கரணக்கொலை இதை பற்றி பேசலாம். ஆகவே எல்லோரும் தயாராகி வாருங்கள். நல்ல ஒரு தலைப்பு. நல்ல அதாவது தலைப்பு. எங்களுக்கு நான் தெரிந்தவர்கள் இலக்கியத்தில் எங்களுக்கு எழுதுனான். ஆ நான் இலக்கியத்தில் எழுதுனான் தானே போராளவன். அதுவே கேட்டிருந்தபடியா போனாலும் எழுதினான் மாணிக்க கருணைக்கொலையை பற்றி. கரணங்களை அப்புறம் நாளைக்கும் நேற்று தலைப்பும் இலக்கியம் படைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார் தானே. அது படிச்சுட்டு நாங்கள் இலக்கியத்தை அனுப்பிப்பட நான் அடுத்தளம் எழுதுவேன். அது கட்டாயம். சரி, இமென்சியா. நிமிஷம். அது நான் இந்த இலக்கியத்தை எழுதி போட்டேன் மாணி. நேரம் இல்லை தனி நேற்று பதிஞ்சு விட்டு நேற்று எழுதி போட்டேன். அப்போ பதிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை பார்த்தேன். நான் எழுதுவேன் அடுத்தளமைக்கு எழுதுவேன் சரி. இன்றைக்கு. ம். ஆகவே கரணொக்களை பற்றி பேசலாம். எல்லோரும் வரலாம். அது லண்டன் நேரம் 11 மணிக்கு இடம்பெறுகின்றது. சமகால இலக்கிய நேரம் இடம்பெற்றுக் கொள்ளும். எல்லாமே இடம்பெற்று மாலை நிகழ்ச்சிகள் வழமை போலவே இன்று 5:30க்கு வாசிப்பருமுறை எறும்பு 6 மணிக்கு மிலானி நிகழ்வு இன்று தவிர்க்கப்படுவதாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே சில வேளை வாசிப்பருமுறை எறும்பை நாங்கள் 6:30க்கு இணைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறியபடியே தொடர்ந்து தகவல் சாலை இருக்கின்றது. வாருங்கள் பாலம் வெள்ளப்பிள்ளையர்களே, வணக்கம். இனிமையான காலை வணக்கம். உமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன் எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்லா முச்சாம், நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே நலத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதேபோல எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் தேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க ஜபிக்கின்றார் சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து டீச்சம்போட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்னைக்கு கிறிஸ்தவ துணையிலக்கம் சௌதரி 412 சொல்லிக்கொண்டு வளம போல புதிய ஏற்பாட்டுல யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் அது இறைவார்த்தை 13 மட்டும் இருக்கு. 13 யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-13 முடிய. புதிய ஏற்பாட்டில 340வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தங்கலந்த கண்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 3 பங்கு வெந்து போயிற்று. பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 3 பங்கு செத்து போயிற்று.
கப்பல்களில் 3 சேதமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு 8 என்று பெயர். அதனால் தண்ணீரில் 3 எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 3 சந்திரனில் 3 நட்சத்திரங்களில் 3 சேதப்பட்டது. அவற்றவற்றில் 3 இருளடைந்தது. பகலிலும் 3 பிரகாசம் இல்லாமற் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். நாளைக்கு சௌகரி 9ஆம் அதிகாரம் தொடங்கும் சொல்லிக்கொண்டு பாட்டு. தேசனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, எம் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. எம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, எம் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. எம் தேவையெல்லாம் நீர்தானையா, எம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். எம் தேவையெல்லாம் நீங்க தானே, எம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். எம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். வழிகள் அனைத்தையுமே உம்மிடத்தில் ஒப்படைத்தோம். எம் வழிகள் அனைத்தையுமே உம்மிடத்தில் ஒப்படைத்தோம். எம் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். எம் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். நீங்க எல்லாமே செய்து முடிப்பீர். பாதத்தில் வைத்து விட்டோம் எம் பாரங்கள் கவலைகளை. உம் பாதத்தில் வைத்து விட்டோம் எம் பாரங்கள் கவலைகளை. தள்ளாட விடமாட்டீர், தாங்கியே நடத்திடுவீர். எம்மை தள்ளாட விடமாட்டீர், தினம் தினம் தாங்கியே நடத்திடுவீர். தினம் தினம் தாங்கியே நடத்திடுவீர். தகப்பனே, மீண்டும் ஒரு நான் செலுத்தும் ராஜா, மூன்று செலுத்தும் ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு செலுத்தும் தகப்பனே. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா. எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவையத்தையும் சந்திங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிக்காக நான் சொல்லும் தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல விடுக்கின்றார்களோ, எந்தெந்த இடங்களில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் ஒரு சமூகம் அவர்களுடைய கூடவே இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொண்டை நோய்களோ ஏற்பட வேண்டும் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி எத்தினவன் நீங்கள் பார்த்து வருகிறமைக்காகவும், இந்த நாளை பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டிருப்பதற்காகவும், வழிநடத்த போறமைக்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் அனுப்பித்தோம் ராஜா. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்குள்ள, கணவன்களுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர, சூனிய, செய்வின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நடிகர் தகப்பனே. மற்றும்
அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளிடத்தும் இறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களது ஆணி பாய்ந்த கரம் அவர்களோடு கூடவே இருக்க ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க தினமும் சிறுமிகளையும் ஆசீர்வதித்து வர்றமைக்காக நன்றி தாப்பனே. தொடர்ந்து கூடவே ஆசீர்வதிங்க அதுக்காக நன்றி தாப்பனே. மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறதுக்காக நான் சொல்லிட்டாப்பனே. மற்றும் குடும்பத்தை அனைத்தையும் சந்திங்க ராஜா ஆசீர்வதிங்க. மற்றும் பாவத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தோடு ஜெபிக்கின்ற சொல்லிக் கொண்டு சகோதரி விடப்படுற. நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். இந்த எக்காலம் என்றால் என்ன? ஊதுவீனம் அந்த இது மாதிரி வச்சு ஊதுவீனம் எக்காலக்கத்தான் காலம் நடக்கிறது. காலம் ஒவ்வொரு எல்லா நாட்களை எக்காலம் சொல்றது இல்ல இல்ல எக்காலம் எல்லா நாட்களும் எக்காலம் என்று சொல்ற எக்காலம் ஊதி என்று தானே அவர் எக்காலம் ஊதுறது சத்தம். எக்காலம் ஊதுறா அந்த முழங்குற வாணி எல்லாருக்கும் சொல்ற பெருசா சொல்றது எக்காலம். சரியோ பாலன்? இல்ல கொஞ்சம் பொறுங்க. இவர் ஜேம்ஸ் அல்ஸ்டர் என்ன சொல்றாரு? மியூட் எடுத்துட்டு பேசுங்க அண்ணா. நீங்கள் சங்கு ஊதும் போது அந்த ஒலி கேட்கிறது. அதே போன்று ஒரு கருவிதான் எக்காலம். அதை ஊதும் போது அந்த தொனி பெரிதாக கேட்கும். அதாவது போர் முரசு என்ற வேளைகளிலும் கூட எக்காலம் ஊதுகின்ற சூழமைவு இருந்திருக்கின்றது. அதாவது பெரிய தொனியாக எல்லாருக்கும் கேட்கும். அது ஒரு இசைக்கருவி மாதிரி எக்காலம் பண்றது இல்ல வாணி ஒன்று. இப்ப சங்க நாங்க ஊதைக்கல இதுதானே ஊதுறோம். சங்க ஊதைக்கல அது எல்லா இடம் கேட்கறது. ஆமா ஊதினாருன்னு சொன்னார். அப்போ ஏதோ ஒரு பொருள் தானே அங்க வருதுன்னு சொல்றேன். ஊதுகுழல் மாதிரி தான் எக்கால தொனி முழங்க. அப்போ ஒரு பொருள் தானே அது. அது பொருளாகுது தொனியா எல்லா இடம் பரவுறது. சரி சரி எதிரொலிக்கிறது இல்ல அது சங்கு வரலாம், குழல் வரலாம், ஊதுற சாமான்களை இது விசில் வரலாம். அந்த இது தொனியா எல்லா இடம் கேட்கறது. அந்த தொனியை கேட்கலனா காலம் ஊதினார்கள். அந்த பொருளை தான் நான் கேட்கிறேன். இப்படி சொல்றது சரி. அதாவது அது ஒரு பொருள் அப்படியானா சரி, ஓகே. அதுதான் கேட்கிறேன் நான். எக்காலம்னா என்ன, எந்த பொருள் அதுக்கு பேரா இருக்கான்னு தான் கேட்டேன். அவ்வளவுதான். அது வீண மாதிரி சகோதரி அது வளைஞ்சிருக்கும். அது மீனமாக சபை வழியே இருக்குது. அது இப்படி அதை பாவிச்சவையில் அந்த காலத்துல வச்சிருந்தேன். பழையா இருக்க முடியும். இப்படி பழைய ஏற்பாட்டே இருக்குது. ஓகே சரி சரி சரி. இல்ல தெரிஞ்சு கொள்றது நல்லதான். நீங்க அடிக்கடி கூட சிந்தனையில் வந்தபடினால கேட்டுறது சட்டம் அறிந்து உலாமுழுக்க கேட்கும் அந்த சட்டம். சரி நன்றி. ஜெயராஜன் வாங்க வணக்கம். நீங்க காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து பாமோர்கள் இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு தியானடேசன். இன்றைய நாளில் ஒரு சிறப்பான நாள் அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று திருவரை காலத்தின் 2ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை 831வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. குழந்தைகளை பெற்றுவிட்டு ஒரு காரணத்திற்காக தங்கள் பிள்ளைகளின் சுமைகளை தங்கள் உயிர் போகும் வரை சுமக்கும் பெற்றோர்களைப் போல படைத்துவிட்ட ஒரே காரணத்துக்காக தன் மகனை இயேசுவின் வழியாக மனித குலத்தின் எல்லா சுமைகளையும் தாங்க கடவுள் திருவுள்ளம் கொண்டார். சுமையை பிறர் மேல் ஏற்றி விடுவது நமக்கு லாபம். பிறகு சுமைகளை தாங்க முன் வரும்போது நமக்கு இழப்பு. ஆனால் ஒருவர் மற்றொரு சுமைகளில் பங்கிடும்போது சுமை இலகுவான்றது, மனமும் இனிக்கின்றது. இயேசுவின் சுமைகளில் நாமும் பங்கெடுக்க நாம் முன் வருவதில்லை. ஏன்? சிலுவையில் மீட்பு உண்டு. எனவே சிலுவையில் தொங்கும் இறைவன் பார்த்து கொள்வார். அவர் மேல் அவைகளை சுமைகளை ஏற்றி வைக்கும் நாம் அவரின் சீடர்களாக இருக்க முடியும். அவரது பிள்ளைகளாகவும் இருக்க முடியும். கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தில் நாமும் உடன் உழைப்பாளிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் மீது சுமைகளை ஏற்றி வைப்பதில் அல்ல, அவரோடு அவருடைய சுமைகளில் பங்கெடுத்துக் கொள்வது. அப்படியெனில் நாம் வாழும் பகுதியில் அநீதியான முறையில் துன்புறுகின்ற அனைவரோடும் தோளுமை உறவு கொள்ள வேண்டும். சுமைகளை தாங்கி நாமும் ஏற்று வாழ்ந்து முன்மாதிரியாக இருப்போமாக.
சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடமெல்லோரும் வாருங்கள், என்னிடமெல்லோரும் வாருங்கள். உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் தேற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடமெல்லோரும் வாருங்கள், என்னிடமெல்லோரும் வாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஞானரசனவர்களே, ஜேம்ஸ் அல்சரண்ணா வணக்கம். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு பாலன் வேலுப்பிள்ளை ஐயா, திருமதி ஜெயா நடேசன், இசையவிருக்கின்ற திருமதி நெவிஸ் பீரிஸ் அவர்களுக்கும், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும், இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். பாவம் ஒரு மனிதனை எல்லா வகையிலும் வீழ்ச்சி அடைய செய்கிறது. அதாவது பாவம் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு குற்றம் அல்லது ஒருவருடைய தீய நாட்டம் எல்லா வகையிலும் வீழ்ச்சியடைய செய்கிறது. ஒரு மனிதர் எவ்வளவுதான் வாழ்விலே பலம் பொருந்தியவராக இருந்தாலும் அம்மனிதர் பாவத்திற்கு அடிமையாகும் போது எல்லாவற்றையும் இழந்தவராகவே கருதப்படுகிறார். ஓர் அழகிய கிராமம். அந்த கிராமத்திற்கு அந்நாட்டின் அரசர் அடிக்கடி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். காரணம் என்னவென்றால், அவ்வூரில் இருந்த ஒரு வாலிபன் மிகவும் பலம் பொருந்திய யானை ஒன்றை அதன் வாலை பிடித்து அதே இடத்தில் நிறுத்தும் அளவிற்கு வலிமை கொண்டவனாக இருந்தான். இதை கண்டு வியந்து போன அரசர் இக்காட்சியை பார்ப்பதற்காகவே அங்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் தன்னோடு உடனிருந்த அமைச்சரிடம், அந்த வாலிபனுக்கு இது எப்படி சாத்தியமாகிறது அமைச்சரே என்று கேட்டார். அதற்கு அமைச்சர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. மீண்டும் ஓரிரு மாதங்கள் கழித்து அவ்வூருக்கு வந்தார் மன்னர். அப்போது அங்கு வந்த அவர், அந்த வாலிபன் அந்த யானையின் வாலை பிடித்து நிறுத்த எவ்வளவோ முயன்றும் அவனால் முடியாமல் போயிற்று. அரசருக்கு புரியவில்லை. எத்தனையோ முறை அந்த யானையின் வாலை பிடித்து அதே இடத்தில் நிறுத்திய அவனால் ஏன் இம்முறை மட்டும் முடியாமல் போனது என்று வியப்பிலே ஆழ்ந்தவராய் அமைச்சரை அழைத்து காரணம் கேட்டார். அதற்கு அமைச்சர், நான் அந்த வாலிபனிடம் சென்று, நீ ஒவ்வொரு நாளும் அந்த மலையில் இருக்கும் கோவிலுக்கு சென்று சாமிக்கு விளக்கு போட்டால் நாள் ஒன்றுக்கு ஒரு தங்கக்காசு தருகிறேன் என்று கூறினேன். அவ்வளவுதான். அதன் பிறகு அவனுடைய முழு காசும் தங்க காசு மீது திரும்பி விட்டதனால் யானையை நிறுத்தும் அவனுடைய முழு பலத்தையும் இழந்து விட்டான் என்று கூறினார். இதுதான் உண்மையான காரணங்களுமாக நம்முடைய வாழ்விலே இருக்கின்றது. நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்து பெரும் முயற்சி எடுத்து அதை வளர்த்தெடுக்கும் போது, இன்னொரு தீய எண்ணத்திலே நாட்டம் கொள்ளும் போது இந்த நல்ல காரியத்தினை நாம் இழந்து விடுகிறோம். ஆகையினாலே இன்றைய நாள் எமக்கு இறைவன் தருகின்ற செய்தி, உன்னுடைய நல்ல காரியத்திலே நான் இருக்கின்றேன், எனக்காக வேறொருடம் நீ தேடிச் செல்ல வேண்டாம் என்பதுதான். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும்.
இந்த வேளையிலே இறையாட்சியின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் அன்பும் அருளும் நிறைந்திருக்க இன்றைய நாளிலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், பிறந்த தினத்தினை கொண்டாடுவதற்காக முடியாமல் ஏங்குகின்றவர்கள், தன்னுடைய சொந்த பிள்ளை வளர்த்தெடுத்து அன்பு செய்த பிள்ளை தன்னை வந்து பார்க்குமா என்று ஏங்குகின்ற தாய் தந்தையர்கள், இன்று தன்னுடைய பிள்ளை தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பாவது எடுக்குமா என்று ஏங்குகின்ற தாய் தந்தையர்கள், இதற்கு அப்பாலே இன்றைய தினத்திலே இறந்தவர்களுக்காக கரங்குவித்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்வினை, அதாவது இந்த வானொலி, இந்த திரை நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஒவ்வொருவருக்கும், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாசியின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. வணக்கம். நன்றி, வணக்கம். நேஸ் பிலிப் சார் வாங்க. இது இந்த கருவி எனக்கு தெரியும். இதுக்கு பேர் எக்காலம். சரி, அனுப்பியிருக்கிறார். சரி, அது தெரியும் தெரியும். 2 பக்கம் 2 ஊதுவார்கள், வளைஞ்சு போயிருக்குமோ. நன்றி நன்றி. வாங்க. இனிய காலை உற்சாகம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறோம். நீங்க எப்படியோ? நலமா இருக்கிறவங்களை காட்டுங்க. வணக்கம். அனைவரும் நலமா இருக்க, நீங்க எல்லோரும் அனைவரும் நலமா இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1553 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல் 103 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு முன் வாழ்த்தொலியாக, ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகின்றார், அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர், அல்லேலூயா. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது அதிகாரம் 11 திருவசனங்கள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கள் புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறகை விரித்து உயரே செல்வர் என்கின்றார் இறைவாக்கினர் எசாயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் பாருங்கள், இறைவன் நம்மை அழைக்கின்றார். கடவுளை பலவிதமான வழிகளில் களைப்புறாமல் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும், வாழ்வில் எப்பொழுதும் நன்மையே செய்ய வேண்டுமென்று எண்ணி அதற்கான முயற்சியை ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் இயேசுவின் வார்த்தைகள் ஆறுதலாக அமைகின்றது. கடவுளை காண்பது அரிது, கடவுளை கண்டாலும் அதனை மற்றவர்களுக்கு விளக்கி கூறுவது அரிதிலும் அரிது என்று சொல்வார்கள் கிரேக்கர்கள். கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை அறிய முடியுமா, கடவுளை காணவே முடியாதா என்ற கேள்விகளுக்கு பதில்தான் இயேசுவின் அமுத மொழிகள். திருவிருந்து அது அருமருந்து என்று நற்கருணையை நாம் போற்றி புகழ்கின்றோம். செல்வம் தழைக்கும் மருந்து என்றும் தீரா வினையெல்லாம் தீர்க்கும் மருந்து என்கின்றது திருவருட்பா. நமக்கு எல்லா வகையான நன்மைகளை தருகின்ற மருந்து போல நலம் கொடுக்கின்ற ஒரு அமுத சுரபியாக இருக்கக்கூடியது ஆண்டவருடைய அருளாசி. எந்த வினையாக இருந்தாலும், அது செய்வினை தீவினை அல்லது பல வகையான உடல் உபாதைகள் வேதனை வலிகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியது ஆண்டவரின் அருள். நம்மை ஒருவர் அன்பு செய்யலாம், நேசிக்கலாம், தாங்கலாம். ஆனால் இவைகளை எல்லாம் அதிகமாக செய்பவர் இறைவன். அவர் நம்மை தமதாக்குகின்றார், நம்மை தூக்குகின்றார், நமது சுமைகளை தாங்குகின்றார். கடவுள் பற்றிய தேடல் இயேசுவில் நிறைவடைகின்றது. வாழ்வில் நன்மையே செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களுக்கு நிறைவு இயேசுவில் கிடைக்கின்றது.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தைகள் கடவுளை பற்றிய தேடல் உள்ளவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற வார்த்தைகள். இதையே திருவருட்பா கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே என்கின்றது. இறையன்பை கற்றுக்கொள்ள சிறந்த வழி இறைவனை அன்பு செய்தல். அன்பு உள்ள இடத்தில் மலைச்சுமையும் மாலைச் சுமையாகிவிடும் என்று சொல்வார்கள். காரணம், அன்பு உணர்வு கொண்டு சுமக்கின்ற எதுவும் பழுவாக தெரிவதில்லை. நம்மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக நமது சுமைகள் இயேசுவுக்கு கடினமாக தெரிவதில்லை. நமது சுமைகளை நாம் சுமக்க இயலாமல் வருந்துகின்ற போது, உண்மையாக நேர்மையாக வாழ்வதனால் சந்திக்கும் துன்பங்களை பார்த்து நாம் பயப்படுகின்ற போது, சோர்வுறுகின்ற போது இறைவன் இரக்கம் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. நமது வாழ்க்கையில் மன்னித்தல், பிரமாணிக்கமான வாழ்க்கை, பற்றற்ற வாழ்வு, சுயமறுப்பு போன்ற விழுமியங்கள் சுமைகளாக தோன்றும். ஆனால் இந்த சுமைகள் இல்லாமல் போனால் நமது வாழ்வு பொருளற்று போகும். உதாரணமாக, மன்னிப்பு என்ற விழுமியத்தை நாம் வாழவில்லை என்றால் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்து விடுகின்றோம். நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் நுகங்களை இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளும் போது அவை நமக்கு எளிதானவையாக மாறும். என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. உம் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம். உம் திரு இதயம் பேரானந்தம். உம் திருவாழ்வே கருளும். இறைவா இறைவா, உம் திருவாழ்வே கருளும். உம் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் எம்முடனிருப்பீர். இயேசுவே, என்னுடன் நீ பேசு என்று கூறிக்கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதிலே இந்த வேண்டவை சிந்தனைகள் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர்களோடு எதிர்பார்த்தபடி எல்லோரும் தாங்க முடியாத சுவைகளோடு பாரங்களோடு மனப்பாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு இறைவன் ஒரு கூன்றுகோலாக ஒரு நுகமாக இருந்து எங்களுடைய பாரங்களை ஏற்றி எங்களை எல்லாம் எளிதான சுமைகளை சுமக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களை தர வேண்டும் நாங்கள் நினைத்து வேண்டிக் கொண்டு உங்களுடன் விடைபெறுகிறேன். திருமதி வாசன் அவர்களை நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பொது சிந்தனைகள் இருப்பின் உறவுகள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். சமய சிந்தனை இருப்பின் வரலாம். செல்வி சந்திரன் வந்தீங்க ஒளிவட்டத்தோடு லைட்ஸுகளுக்குள்ளே வந்தார் செல்வி அவர்களை காணும். அவர் வெள்ளிக்கிழமைக்கு ரெடியாக்கிட்டார் தன்னை, லைட் எல்லாம் போட்டு போட்டாச்சு. ஓ நானும் சரி கட்டிக்கிட்டேன். இனி பல்ப் போடும். மரம் வச்சுட்டீங்களா? மேசையில் ஒன்று இருக்கு. ஓ அவ்வளோ காணும். சின்ன அதுக்கு லைட்டை போட்டிங்கன்னா சரி. இதுக்கு லைட் போட்டுருக்கு, மற்ற பெருசு இருக்குது. அது எல்லாம் தோடி இதுக்கு லைட் இருக்கு. இங்கே இருங்க, அப்போ போட்டு போட்டு இருக்குது. ஓகே. சரி சரி, இல்லை தெரியுது தெரியல பாருங்க. நல்லா இருக்கு.
நானும் ஒரு சின்ன மரம் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இல்ல நாளைக்கு இது உண்டு சும்மா பிரசன்ட் பண்ண அந்த பேத்தி மூத்தவா இது மேசல வைக்கிறது மேசையில வைக்கிறாங்க. மற்ற ட்ரீ என்ன வச்சுட்டேன்னு அதுக்கு நீ பல்ப் பூட்டணும், இந்த பிளாக் போடணும். என்ன ராத்திரி நீட்டு அதுதான் செய்தேன். அப்ப நேவிஸ் பிலிப்ஸ் மரம் வச்சுட்டீங்களா? எனக்கு மரம் முந்த நாள் மகன் வந்து வச்சுட்டு போயிட்டார். ஆ பல்பு அண்டையை போட்டுட்டு போனா நான் இன்னும் போட இல்லை. பல்ப் அண்டையை போட்டுட்டு அன்றைக்கு ஓஃப் பண்ணிட்டோம். போடுவோம் ம் போடுவோம். இப்ப எனக்கு நான் இந்த புதுநாள் பொழுதுக்கு இன்னொரு மரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். இது மேத்தா ஒரு மரம் வீசி வச்சு அந்த லைட் இருக்குது. சின்ன குட்டி மரம், ஒரு சின்ன குட்டி மரம். அது எத்தனையோ காலமா தான் வச்சிருக்கிறேன். ஒரு வருஷமும் மேசையில சும்மா வைக்கிறது. இந்த வருஷம் இந்த புதுநாள் பொழுது இந்த பிளாஸ்டிக். ஓகே பிளாஸ்டிக் மரம். மற்ற மகன் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் மரம் கூட்டி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு பின்னுக்கு வைப்பேன். பெருசான டெக்கரேஷன்ல சும்மா கோல்கள் தான் போட்டுட்டு போயிட்டு அவரே கொண்டு வந்து அவரே போட்டு விட்டுட்டு போனேன். நான் இந்த முறை வைக்க தேவையில்லை இருந்தேன், வைக்க வேணாம்ன்றதான் இருந்தேன். ஏன் இந்த அக்கா அண்ணனும் அக்காவும் தம்பியும் இறந்தது தானே இந்த வருடம். அப்ப எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. அப்ப மகன் சொன்னார், நீங்க என்ன அதையே நினைச்சு கவலைப்பட்டு சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் வந்தா பாருங்களேன், குழந்தைகள் வந்தா அதில் முத்தார் இருந்தா அதைத்தான் சந்தோஷமா பார்க்கணும். அவரே வந்து வாங்கி வந்து அப்படி வச்சுட்டு போயிட்டேன். அது ஒரு சந்தோஷம் தான். லைட்டை போட்டு கொண்டிருக்கீங்க, உங்களோட மனதுகள் மாறி மனசு கொஞ்சம் அமைதி தான். பார்த்து கொண்டிருக்கும்போது மனசுக்கு ஒரு அமைதியா இருக்கும். லைட்ஸ் ஆஃப் பண்ணி போட்டு இந்த மரம் இதே பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும். நீ பிரசன் ஜாமான்களை இங்கே அதுக்கெல்லாம் நீ வைக்கிறது. அதுக்கெல்லாம் வைக்கிறது. நேற்று எனக்கு ஒரு பிரசன்டே வந்து வந்துட்டான். இப்பதே ஆரம்பிச்சாச்சு. ஓபன் பண்ண இல்ல தானே. எங்கட பிள்ளைகள் வந்தா மரத்துக்கு பக்கத்திலேயே போய் இருந்துருங்கள் வாணி. நைசா ஆருக்கு பேர் எழுதி வச்சிருக்கட்டு பாக்குங்கள். இப்ப நீங்க வாங்கி வச்சுட்டீங்களா பேர பிள்ளைகளுக்கு? நாங்க இன்னும் வாங்கல வாணி. இதுதான் நாள் இருக்குதானே. சரி, நாள் இல்லை. இப்போது சனங்கள் கியூவில் நிற்கிது. இப்படி கஷ்டப்படுற நேரத்திலும் சனம் இந்த நேரங்களில் இப்படியும் ஏதாவது ஒன்று வாங்குங்கள் தானே. கடை இங்கே கியூவாக நிற்கிது. கடைகள் இல்லையா? எங்களை பக்கத்தில் உள்ள கடைகளில் ஞாயிற்றுக்கிழமை கடை வைப்பாங்க. அப்போ ஞாயிறு உங்களை மாதிரி 4 பேர் இருப்பினோம். அண்டை தான் கியூ கூட இருக்குது. நீங்கள் வீக் டேஸில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிந்தி போய் வாங்கினீங்கன்னா சோடில் போட்டுருவாங்க, சேல் போட்டுருவாங்க. அது கிறிஸ்மஸ் முடிய தான் வரும். இல்ல இல்ல, அதுக்கு கொஞ்சம் அதுக்கும் கிரவடா தான் இருக்கும். இது முடியத்தான் போடுவீங்க தானே வர்றது முதல்ல இப்ப விலை இல்ல இல்ல. கிறிஸ்மஸ் அந்த கடைசி கிழமை இங்க சாமான்கள் சேல்ல போட்டுருவாங்க. சாமான்கள் கிஃப்ட்ல சொல்றீங்களா? கிஃப்ட்டுகளா? கிஃப்ட் சாமான்கள் எல்லாம் போடுவாங்க சேல்ல. அப்ப வாங்க ஓடி போய். அப்ப கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கிஃப்ட் சாமான் எல்லாம் சோல்ல போட்டுருவாங்க. சாக்லேட் அதுகளை தான் சோல்ல போட்டுருவாங்க, சேல்ல போட்டுருவாங்க. ஓகே ஓகே. அப்படியே இப்ப வாங்கி காவல் காத்து வச்சுக்கிட்டு இருப்பானே, காசையும் கூட கொடுத்து. இல்ல அப்படி என்ன சரி. இல்ல அது நல்ல ஐடியா. இங்கெல்லாம் முடியாது. அதுவும் எல்லாம் வண்டி இல்லை, சும்மா இந்த டெக்கரேஷன் சாமான்களை ஒரு 10 பென்ஸ் 20 பென்ஸ் குறைச்சி போடுவார்கள், போட்டார்கள். இப்ப இனி கிறிஸ்மஸ் முடியத்தான் நீங்க சேல் செய்யறது இல்ல. சேல் போடுவாங்க கிறிஸ்மஸ்மே சேல் போடுவாங்க ஜனவரிக்கு. ஆனா இப்ப இந்த டைம்ல சொல்ற அந்த சாமான்கள் முதல்ல போட்டு விடுவாங்க. நல்ல போடுவாங்க. என்னன்னு சொன்னா விற்பனை ஆகணும்ன்றதுக்காக போட்டு விட்டுருவாங்க. விற்பனை ஆகணும்ன்றதுக்காக போட்டுருவாங்க. பழைய ஸ்டாக்குகளும் இருந்திருக்கு தானே, இருக்கும் தானே. அப்ப அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் சேல்ல போட்டுருவாங்க. அப்ப நான் நேரத்துல போய் வாங்கலாம் தானே. அப்படிதான் வாங்குறது வளமையா. நல்ல விஷயம். ஆனா பேர பிள்ளைகளுக்கு பிடிச்சதை வாங்க தேவையான. அதுகளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது இல்ல. பெரிய பிள்ளைகளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க அதுகளுக்கு விரும்பம் இல்லை. எல்லாம் மணிதான். மணியை கொடுத்து விட்டா சரியா? மணியை கொடுத்துட்டு அவங்க விருப்பம் வாங்கிடுவாங்க. இல்ல ஆனா இப்ப இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்குல சும்மா சின்ன கிஃப்ட் தான் கொடுக்கறது. நாங்க இப்ப பர்த்டே அதுகளுக்கு காசை கொடுக்கறது. இதுகள் அப்படி ரப்பிங்க அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுல ஒரு ஆர்வம் இருக்கு, சந்தோஷம். சும்மா ஒரு புள்ள ஒரு மாதிரி அதை மட்டும் வாங்கி வச்சு விடுவோம். சின்ன அதுகளுக்கு வண்டி சாமான் அதுகளை வாங்கி வைங்க. விருப்பம் தானே, பொம்பளை பிள்ளை சந்தோஷம் தான். மற்ற ஞாபகம் இருக்கு தானே. இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரே பேரன் மட்டும்தான், மற்றதெல்லாம் பொம்பளை தான், குட்டிகள் தான். எத்தனை பெண்கள்? 5 குட்டிகளும் ஒரு அன்சிங்கமும். சரி, காட்டுங்க உங்களுக்கு கிஃப்ட். எல்லாம் வளர்ந்துட்டாங்க, எல்லாம் பெரிய பிள்ளையாயிட்டாங்க. சாக்லேட் இது என்ன? இது சாக்லேட் பிஸ்கட். பிஸ்கட் செய்தா? பிஸ்கட் மகள் அனுப்பிட்டாவா? இவ சின்னவா
இப்ப தந்தாச்சு செய்தோம். செய்து தந்தாச்சு. இன்னும் செய்து நீரை கொண்டாந்து தந்தோம். ஏனெண்டா நான் கிறிஸ்மஸுக்கு இங்கே நிற்க மாட்டேன் தானே. ஓ அப்ப எனக்கு தான் முதல் வந்து கொண்டு வந்துட்டு போறான் நீட்டு. தானே செய்து செய்த ஸ்கேட்டுகள் எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட் அவர்கள் செய்கிற பிஸ்கெட். நல்ல இது ஸ்கேட்டுகள் என்ன செய்யறேன் நான் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறேன். என்னடா டேஸ்ட் பண்ணி பாருங்க, பிள்ளை செய்தது தானே நல்லா இருக்கும். ம் ம் நான் இப்ப இங்க அங்க தொட்டேன். அப்போ நீங்கள் கிறிஸ்மஸ் நிற்க மாட்டீங்க, யார் சொன்னார்கள்? ஆமா நான் வீட்டு இருக்கேன். மூத்த மகளோட போகிறீங்க. மூத்த மால்கிட்ட போயிட்டு அப்புறம் அங்கால போறோம். அது முடிய ம். அங்கால பக்கம் தான் நேவிஸ் அவர்களும் இருக்கிறார், சந்திங்க போய். என்ன வாணி? அவர் உங்களோட பக்கம் தான் பாராரு, சந்திங்க 2 பேரும். எங்க வாரீங்களா கேட்டாங்கல்ல? நான் ஜெர்மனிக்கு தான், ஜெர்மனி பார்டர். அவரெல்லாம் அவரும் இருக்கிறார். சுவிஸ் பக்கம் போறதா? கான்ஸ்டன்டைன் சொல்லி அந்த பார்டர். சுவிஸ் பக்கம் போறதா இல்லாட்டி ஜெர்மன் பக்கம் இத்தாலி பக்கம் போறதா? கான்ஸ்டன்டைன் சொல்லி நான் நினைக்கிறேன் சூரிச்சுக்கு கிட்ட பார்டர். சூரிச் போர்டர், அப்ப சுவிஸ் போர்டர். சுவிஸ் பார்டர் தான். பாசலாலயா போறீங்க? பாசலால போறீங்களா? பாசல் இல்ல இங்க கான்ஸ்டன்டைன் இல்ல பாசல் என்ற ஒரு இடம், தர்ஜின்ற இடம் இருக்குத்தானே, அங்க அதுக்கு பாசலுக்கு நாங்க போகுது. நீங்க அங்க நீங்க மற்ற பக்கத்துல. ஓகே, தூரத்தால ஸ்டுட்கார்ட் பக்கமா போவீங்கன்னு நினைக்கிறேன். சுட்காட்டு போக தேவையில்லை. இதுக்கு நாங்க கான்ஸ்டன்டைன் சொல்லி சூரிச்சுக்கு கிட்ட கிட்ட நாங்க இங்க இருந்தாக்க சுவிஸ் தெரியும். அப்ப சூரஜ் நீங்க மற்ற பக்கம், இவர் இங்க இவர் பாசல் பக்கம், பிரான்ஸ் பக்கம். எங்கட பக்கத்தால நாங்க பாசல் பக்கம் தானே இருக்கிறோம். பாசல்ல இறங்குனா இங்க ஒரு பக்கம் பிரான்ஸ் காட்டும், பாரிஸ் காட்டும், ஒரு பக்கம் இருக்கிற வீணா பாசல். அவன் பாசல். அது நீங்க தூரத்துல இருந்து 1 hour எடுக்கணும் இங்கால வரதுக்கு. இங்கால வர பேர்ன் வந்து இவ இருக்கிறாங்க. பேர்ன்ல தெரியும் வியலாரு சுவாஜினி அது லங்கன்தாள், அவங்க அந்த பக்கம். லங்கன்தால் அவங்க அது இருக்கிறாங்க. நாங்க போடலாம் தானே அங்க. இங்க சும்மா கேட்டேன். தர்ஜினியும் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களும் 40-45 நிமிஷம் தூரம் கார்ல. எங்களுக்கு போர்டர் கிடக்கிறதுக்கு அங்க பாடக்கு நாங்க போய் நம்ம வந்து இதுல ஒரு 3/4 மணி நேரம். இல்ல பாசலுக்கு வர அதை விட குறைய வரும் உங்களுக்கு. பாசல் 28 கிலோமீட்டர் தானே வாணி? குறையதான். எங்களுக்கு பாசல் 28 சூரிச்சுக்கு 20 நிமிஷத்துல சைக்கிள்ல போறாரு உங்களோட மரும. அப்ப சூரிச் பக்கம். ஓகே, இவர் இந்த பக்கம் இருக்கிறார், பாசல் பக்கம் இருக்கிறாங்க. நாங்க பாசல் பக்கம் மற்ற பக்கம். ஓகே ஓகே. பெரிய இடம் தானே. நீங்க கிறிஸ்மஸ் இப்ப எல்லாம் போட்டாச்சு, உறவுகளுக்குள்ள பாத்தீங்களா? தகவல்கள் நேற்று எல்லாம் போட்டாச்சு, விளங்கிட்டு தானே? நம்மட உறவுகளுக்குள்ளயா வாணி? எஸ், இதுக்குள்ள போன்ல எல்லாம் போட்டு குரூப் உறவுகளுக்குள்ள எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள பிறகு ஓடு தெரியக்கூடாதாக்க. ஓகே. என் பக்கமான காலை நேர லீவும், அதாவது ஹாலிடே அன்றைக்கு விடுமுறை 20 வெள்ளி 25 கிறிஸ்மஸ் அன்றைக்கு 2 நாள் தான் காலை நேர நிகழ்ச்சிகள் என் பக்கமாக இல்லை. 20 வெள்ளி என்ன சனி ஞாயிறு இல்ல திங்கள் தொடங்கிடும். 26 நான் காலையில பார்த்துட்டேன். கிறிஸ்மஸுக்கும் மற்ற வார வள்ளியும் இல்லை. மற்றபடி நான் தொடர்ந்து செய்வேன். நியூ இயர் பிறகு யோசிப்போம். நியூ இயர் நான் சும்மா 2 மணி தான் செய்வேன் நினைக்கிறேன். சிந்தனை விரும்பினா சொல்லுங்க. 2 புது வருஷம் செய்து நீங்க நிக்க மாட்டீங்க. ஒரு ஆள் நாங்க சொல்ல இல்லாதானே, நான் நிக்க மாட்டேன். ஏனே 28 வந்துருவேன். 28 29 நிப்பேன். அங்கால 1ஆம் தேதி நியூ இயர் ஆண்டு கோயில் போகணும். அதான் நீங்க நிக்க மாட்டீங்க. நாங்கன்னு சொல்லக்கூடாது, பன்மையில சொல்லக்கூடாது, ஒரு மேல நியூ இயருக்கு வந்து துவங்கி சொல்லி போட்டு போகலாம். காலையில சிந்தனை தான். நீங்க காலங்காத்தால போறீங்களா? இல்லையா, அது ஞாயிற்றுக்கிழமை தானே வரும் நியூ இயர். இல்ல, கிறிஸ்மஸ் எப்ப வருது அப்ப நியூ இயர் வரும். கிறிஸ்மஸ் புதனா நியூ இயரும் புதன் தான் வரும். கிறிஸ்மஸ் இதே இதுல வருது, அதுக்கு முதலானி வரும். ஒரு மணி தேவை செய்துட்டு நானும் கோயில் குளம் மட்டும் தெரியணும். அப்ப துவங்கி புது வருஷத்துல கட்டாயம் தோங்கத்தானே வருவேன். வருவோம் வந்து காலையில வந்து வரியா
வந்து ஒரு இது ஆசீர்வாதங்களை போறதுதானே. ஆமாம். ஒரு ஆசீர்வாதங்களை வாங்கிக்கொண்டு தந்துட்டு ஆசீர்வாதங்களை தந்துட்டு நீங்கள் விட வரலாம். அப்படி போகலாம். அது ஒரு சிறப்பு தானே. அந்த ஒரு ஒரு நிறுவனம், ஒரு அலுவலகம், ஒரு எங்களோட தொழில் கூடம் உண்மைதான். கட்டாயம் புதன்கிழமை திறக்கத்தான் முதல் கேட்டேன். அது பார்ப்போம். மற்றபடி பின்னர நிகழ்ச்சிகள் அதில் போட்டிருக்கிறேன் நான் இப்போ மூணு. நான் பார்த்தேன், காலையிலே அதை பார்த்துட்டேன். காலையில பார்த்துட்டேன். வேண்டாம், சிலர் பார்க்குற இல்லை அந்த பக்கம். இந்த வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அடுத்த இந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் இருக்குமா? நீங்க சொல்றது அடுத்த கிழமை, அடுத்த வெள்ளி. இந்த அதுக்காகத்தான் இந்த 13 இது மாத்தினது நத்தார் விழாவை. அத்தார் விழா. ஓகே. இல்லாட்டி அடுத்த வச்சிருப்பேன் என்ன.